கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, நாட்டு மக்களே, இந்நாடு நாம் அனைவர்களும் ஒன்றுபட்ட மக்களாக இதுவரை காலம் வாழ்ந்திருக்கிறோம். எங்களுடைய அன்பு, பாசம், உறவு மிக மேலானது. இந்த உறவை என்றும் நாம் கட்டியெழுப்ப வேண்டும். ஒன்றுபட்ட இலங்கை வாழ் மக்களாக நாம் வாழ வேண்டும். மனித நேயத்தை கட்டியெழுப்ப வேண்டும். எங்களுடைய கண்ணியத்துக்குரிய வென்றவல் விக்குமார்கள் எனக்கு முன்பு மிக அழகாக தெளிவாக இந்த விடயங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இது இந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும், இந்த நாட்டுடைய ஒற்றுமைக்கும், இந்த நாட்டுடைய அமைதியை கட்டியெழுப்புவதற்காகவும் நாம் எடுத்த தீர்மானம் என்பதை இந்த நாட்டில் வாழும் அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக முஸ்லிம் சகோதரர்களுக்கும் நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஹலாலுடைய விடயத்தை நாம் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுக்க வேண்டிய தேவைப்பட மாட்டாது. இதை நாம் மிக அழகாக இந்த நாட்டுடைய எதிர்கால வெற்றிக்காக, இந்த எதிர்கால ஒற்றுமைக்காக இதை அடிப்படையாக எடுத்து, கட்டாயமாக இதனுடைய லோகோ வர வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருந்ததை அது கட்டாயம் என்றதை நீக்கிவிட்டு அது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இதை யாரும் வேணுமென்றாலும் வைத்துக் கொள்ளலாம், இல்லைன்றால் நீக்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் வந்திருக்கிறோம். எல்லோரும் ஒற்றுமையாக கடந்த காலங்கள் இருந்தது போன்று ஒன்றுபட்டிருப்போம். முஸ்லிம்களும், பௌத்தர்களும், இந்துக்களும், கிறிஸ்தவர்களும் ஒரு குடும்பத்தை போன்றவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஒரு குடும்பம் என்பதாக, ஒரு குடும்பமாக இருந்து நாம் செயல்படுவோம், கட்டியெழுப்புவோம், சிறப்பாக வாழ்வோம். இதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளாமல் மிக நல்லவர்களாக இந்த விஷயங்களை நாம் செயல்படுவோம். இது எல்லா சாராருக்கும், எங்களுடைய கௌரவ வெல்லமல் ஹாமுதர் அவர்கள் சொன்னது போன்று ஒரு சாராருக்கு வெற்றி, இன்னொரு சாராருக்கு தோல்வி என்பது அல்ல. இது இரு சாராருக்கும் இது வெற்றியாகத்தான் அமைய போகிறது. இது நாட்டுடைய ஒரு உயர்வுக்கும் கண்ணியத்துக்குமாக செயல்படுத்தப்பட்டது. எங்களுடைய அவர்கள் தமிழிலும் இதை அழகாக விவரித்தார்கள். அதையும் நாம் எடுத்து செயல்பட வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கும், குறிப்பாக முஸ்லிம் சகோதரிகளுக்கும் நாம் வேண்டிக் கொள்கிறோம். இது சம்பந்தமான விளக்கங்களை தெளிவாக நாம் முன்வைப்போம் என்பதையும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.